வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஆண்ட்ரூஸ். நம்ம சுதந்திரம் அடைந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சுதந்திரத்துக்கு நம்ம சாதாரணமா நமக்கு கிடைக்கல. அதுக்கு பல்வேறு விதமான போராட்டங்கள் பண்ணாங்க. பல்வேறு விதமான விடுதலை போராட்ட தியாகிகள் உயிர் நீத்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சுதந்திர போராட்டத்துக்கு முந்தைய காலத்திலிருந்து போராட்டத்தை தொடர்ந்து சுதந்திரம் கிடைத்த பிறகும் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு தரப்பினர், அந்த பகுதி மக்களுக்காக இன்று நாம் பேச இருக்கிறோம் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் அப்படின்னாலே போராட்டம் தான். ஒண்ணு இயற்கையை எதிர்த்து இயற்கை எப்படா வரும், அது மழை எப்ப பெய்யும், அதுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இயற்கையில மழை பெய்யறதே இன்னைக்கு நம்ம இல்லாதபடி நம்ம பல்வேறு விதமான செயற்கையான விஷயங்களை செய்யறதுனால மழை பெய்யல. அதுவே மிகப்பெரிய அவங்களுக்கு போராட்டம் தான். ஆனா அப்படி இந்த மாதிரி மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த தண்ணீரை தேக்கி வைத்து அணைகள் மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த வழித்தடத்திலையும் தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாம பேச போறது கீழ் பவானி வாய்க்கால்ல இரண்டாம் போகத்திற்கான தண்ணீரை திறந்து விடுவதற்கு அரசுக்கு வலியுறுத்துமாறு அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா அந்த கீழ்பவானி வாய்க்கால் மூலமாக பல லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அவருடைய எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த அங்கு இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக அந்த கீழ் பவானி வாய்க்கால் என்று ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்திலிருந்து அந்த தண்ணீர் முறையாக திறந்துவிடப்படுகிறதா, ஏன் திறந்துவிடப்படவில்லை, அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அங்கு சந்திக்கிறார்கள், அவருடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் இன்றைய உள்ளது நிகழ்ச்சி நான் பேச காத்திருக்கிறோம். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஆசியாவிலேயே முதல் மண் அணை, தமிழகத்திலேயே இரண்டாவது பெரிய அணை என்ற சிறப்புகளுக்கு உரியது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி சாகர் அணை. இந்த அணையின் பழைய ஆற்று பாசன பகுதிகளான கொடிவேரி அணையிலிருந்து பிரியும் தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை மற்றும் காளிங்கராயன் வாய்க்கால்கள் மூலம் 40,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மற்றொரு புறம் அணையில் இருந்து கீழ்பவானி வாய்க்கால் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 2,07,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இதில் கரும்பு, நெல், மஞ்சள், கடலை உள்ளிட்ட பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் கீழ்பவானி வாய்க்காலில் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை நஞ்சை சாகுபடிக்காகவும், ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இரண்டாம் போகத்திற்கும் தண்ணீர் திறப்பது வழக்கம். வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்படும் என்று விவசாயிகள் நம்பிக்கையுடன் இருந்தனர். ஆனால் வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடாததால் விவசாயிகள் கடும் வேதனையடைந்துள்ளனர். அணை நீர்மட்டம் போதிய அளவு இருந்தும் அதிகாரிகளின் மெத்தனத்தால் தண்ணீர் திறக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலத்தில் திறந்து விடப்படும் தண்ணீர் பூஞ்சை பயிர்களுக்கும் குடிநீர் தேவை நிறைவு செய்வதற்கும் ஆதாரமாக உள்ளது. இரண்டாம் போகத்திற்கு தண்ணீர் திறப்பது குறித்த சிக்கல் ஒவ்வொரு ஆண்டும் நீடிப்பதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புப்படி அதிகாரிகள் சரியாக நீர் மேலாண்மை செய்யாமல் தொடர்ந்து குளறுபடி செய்வதாகவும், கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரியும் விவசாயிகள் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். ஆசியாவிலேயே முதல் மண் அணை, தமிழகத்திலே இரண்டாவது பெரிய அணை என்ற பெயர் பெற்ற பவானி சாகர் அணையிலிருந்து பயன்பெறக்கூடிய விவசாயிகளுடைய முக்கியமான பிரச்சனையை நோக்கி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்காக எமது சேலம் அரங்கத்திலிருந்து, சேலம் செய்தி அரங்கத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் கீழ் பவானி விவசாயிகள் சங்க தலைவர் திரு நல்லசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் களத்திலிருந்து நேரடியாக விவசாயிகளுடைய பிரச்சனையை உங்களுக்காக நமக்காக தெரிவிப்பதற்காக எமது செய்தியாளர் மக்பூல் அஹமது நம்மோடு இணைந்திருக்கிறார். மக்பூல் அஹமது முதல் கேட்கக்கூடிய கேள்வி, மக்பூல் அஹமது, குறிப்பா அந்த கீழ் பவானி அந்த வாய்க்கால் அந்த அணையிலிருந்து வரக்கூடிய அந்த பயன்பெறக்கூடிய அந்த விவசாயிகள் மொத்தம் எத்தனை விவசாயிகள் இருப்பாங்க, எத்தனை குடும்பங்கள் அதன் மூலமாக பயன்பெறுவதாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எத்தனை ஏக்கர் இருக்கிறது, அங்கு என்னென்ன விளைவிக்கப்படுகிறது, அது பற்றி சொல்லுங்க. முன்பே சொன்னது போல நம்ம செய்தி தொகுப்புல 2,07,000 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய இந்த பாசன வசதிங்கிறது ஒரு பசுமை புரட்சினே சொல்லலாம். இதனை 2 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில பாசன வசதி பெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை முதலாம் மண்டலத்திற்கு நஞ்சை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு 1,03,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் இதுல நெல், மஞ்சள், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்களும் உற்பத்தியாகி வருது. இந்த நிலையில இரண்டாம் மண்டலத்திற்கு வழக்கப்படியும் அரசு விதிமுறைப்படியும் புஞ்சை சாகுபடிக்கு நிலக்கடலை, எள், சோளம் உள்ளிட்ட பயிர்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும்.
இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா 1,03,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனத்திற்காக ஈரோடு, திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் தற்போது காத்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி அமைப்புகள், கால்நடைகள் குடிநீருக்கும் 2ஆம் மண்டலத்திற்கு வரும் தண்ணீர் பெருமளவுல நீராதாரமா விளங்கிட்டு இருக்கு. இதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா பவானிசாகர் அணைக்கு மேல நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மின் அணைகள்ல குந்தா, பைகாரா உட்பட 10 நீர்த்தேக்கங்களில் போதுமான தண்ணீர் இருந்தும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் பாசனத்திற்காகவும் நீர் ஆதாரத்திற்காகவும் தண்ணீர் திறந்து விடுறதுக்காக பரிந்துரைக்கவில்லை எனவும், மாறாக அமல்ல இருக்கக்கூடிய காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்புக்கும் அரசு விதிமுறைகளுக்கும் முரணா கொடிவேரி மற்றும் காளிங்கராயன் பாசனத்திற்கு சிறப்பு தண்ணீர் விடப்பட்டுள்ளது. இதனால 2ஆம் மண்டலத்திற்கு தண்ணீர் திறந்து விடவில்லை என கீழ்பவானி வாய்க்கால் பாசன விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. இதற்கு தடை விதிக்க வேண்டும். 2ஆம் மண்டலத்திற்கு புஞ்சை பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட கோரியும் காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பின்படி நடைமுறைப்படுத்த வேணும்ங்கிறதையும் வலியுறுத்தி தமிழக அரசுக்கு உத்தரவிட கோரி கடந்த மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கீழ்பவானி பாசன விவசாயிகள் தரப்புல 3 வழக்குகள் தொடர்ந்திருக்காங்க. அதன் விசாரணை நாளை புதன்கிழமை அன்று விசாரணைக்கு வர உள்ளது. நாளை வர உள்ள விசாரணை இறுதி விசாரணைன்னு விவசாயிகள் தரப்புல எதிர்பார்க்கிறாங்க. இப்பிரச்சனையானது ஒவ்வொரு ஆண்டும் நீடிப்பதால விவசாயிகள் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலையில விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறதாவே தெரிவிக்கிறாங்க. இப்பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நாம பார்க்கும்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடைய தவறான நீர் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம்னு விவசாயிகள் தரப்புல குற்றம் சாட்டுறாங்க. இது மட்டுமின்றி 2ஆம் மண்டலத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணீரை பாசனத்திற்கு திறந்து விட வேண்டும். இப்பிரச்சனையில நிரந்தர தீர்வு காணணுங்கிறதுக்காக விவசாயிகள் உயர்நீதிமன்றத்தை நாடாமல் இருக்கவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை கேஜி வலசுல தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நம்ம நேரலையில காத்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம தமிழக தற்சார்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் திரு பொன்னையன் அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா, ஈரோடு மாவட்டத்துல கீழ்பவானி வாய்க்கால்ல 2ஆம் மண்டலத்துக்கு தண்ணி திறந்து விடல அப்படிங்கறத உங்களுடைய கோரிக்கையை நீங்க முன்வைக்கிறீங்க. இது தொடர்பா உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் உள்ள பாசன அமைப்புகளில் மிகச் சிறப்பான ஒரு பாசன அமைப்பாக கீழ்பவானி திட்டம் விளங்குகிறது. ஏனென்று சொன்னால் இதனுடைய வாய்க்காலின் கொள்ளளவு 2300 கனஅடி தண்ணீரை கொண்டு முதல் 4 மாதங்களில் நஞ்சைக்கும் அடுத்த 4 மாதங்களில் புஞ்சைக்கும் நீர் வழங்குகிற ஏற்பாடாகத்தான் இந்த 2 மண்டல முறையை சென்னிமலையில் நடந்த மாநாட்டின் மூலமாக 60ஆம் ஆண்டுகளில் உருவாக்கினார்கள். இந்த முறை பின்பற்றப்படுவதனால் இந்த பகுதியில் 10 மாத காலம் நிலத்தடி நீரும் பாசன வசதிகளும் பெருகி வந்த நிலை இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இங்கே குறிப்பிட்டதை போல பொதுப்பணித்துறையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் என்று சொல்ல மாட்டோம், ஆள வருகிற எந்த கட்சியின் அமைச்சர்களுக்கும் பொதுப்பணித்துறையில் இருக்கிறவர்களுக்கு இந்த வாய்க்காலை பற்றியே புரிவதில்லை. இதில் எப்படி தண்ணீர் பாய்கிறது என்று நாங்கள் பலமுறை எடுத்துச் சொன்னாலும் கூட 4 மாதம் தண்ணீர் பாய்ந்து விட்டால் எங்களுக்கு ஒரு முறை முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். உண்மை அதுவல்ல. கீழ்பவானியை பொறுத்தவரை முதல் சுற்று முதல் 4 மாதங்கள் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரையும், 2வது சுற்று ஜனவரி தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் வந்தால்தான் எங்களுக்கு முதல் சுற்று முடிகிறது. அது நீங்கள் குறிப்பிட்டதை போல 2 மண்டலங்களாக கொண்டாலும் சரி, ஒற்றைப்படை இரட்டைப்படை மதகு என்று சொல்லி முதலிலே நஞ்சை பெறுகிறவர்கள் அடுத்து புஞ்சையை பெறுகிறார்கள். அடுத்த சுற்றிலே புஞ்சையை பெற்றவர்கள் நஞ்சையை பெறுகிற ஒரு சிறப்பான அமைப்பு என்று இந்த பாசன அமைப்பை காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பிலை சுட்டிக்காட்டித்தான் எங்களுக்கு 28 டிஎம்சி தண்ணீரை நஞ்சைக்கு 19 புஞ்சைக்கு 9 அளித்தார்கள். ஆனால் இங்கே மாவட்ட நிர்வாகம் இந்த தீர்ப்பை எல்லாம் காலிலே போட்டு முதித்துவிட்டு இன்றைக்கு பரிந்துரையை இந்த நேரத்திலே நவம்பர் மாதமே செய்ய வேண்டும், செய்ய மாட்டார்களோ என்று அஞ்சித்தான் நாங்கள் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி கீழ்பவானி பாசன முறைநீர் கூட்டமைப்பின் சார்பாக தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை செயலாளர் அவர்களுக்கும் தலைமை பொறியாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் பதிவு அஞ்சலிலே காவிரி தீர்ப்பின்படி 9 டிஎம்சி தண்ணீரை
இரண்டாம் மண்டலத்திற்கு, அதாவது இரட்டைப்படை மதகுகளுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று பதிவஞ்சலிலே நாங்கள் பதிவு செய்தோம். ஆனால் எல்லோருமே அலட்சியப்படுத்தி விட்டார்கள். அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சரும் சரி, அன்றிருந்த பொதுப்பணி, இன்றும் இருக்கிறார் அந்த பொதுப்பணித்துறை செயலாளர், நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை, எங்களுக்கு பரிந்துரை செய்யவில்லை. 2011ஆம் ஆண்டுதான் இந்த இற்றைப்படை மதகு பாசனம் பெற்றது, காய்ந்து கிடக்கிறது. இதற்கு காரணம் அரசில் இருக்கிற அதிகாரிகள் என்று நாங்கள் வெளிப்படையாக இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறோம். ஐயா சொன்னது போல ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி 3 மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகளுடைய நிலை இதே நிலைதான் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் மக்பூல் அபது, தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. குறிப்பா கீழ்பவானி விவசாய சங்கத்துடைய தலைவர் திரு நல்லசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார், அவற்றை கேட்கலாம். ஏன்னா பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கீழ்பவானி வாய்க்காலில் இருந்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இது போன்ற பிரச்சனை இருக்கிறது என்று தெரியுமே தவிர அதனுடைய உண்மையான வரலாறு தெரியாது. ஏன் நீங்க சொல்லுங்க, இந்த கீழ்பவானி அணையினுடைய வரலாறை பத்தி சுருக்கமா சொல்லுங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. பொதுப்பணித்துறையானது முறைகேடாக அரசு ஆணைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் காவிரி இறுதி தீர்ப்புக்கும் எதிரானதொரு நீர் நிர்வாகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக விவசாயிகளுடைய மோதல் போக்கு உருவாகி இருக்கின்றது. அதன் உச்சகட்டம் உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு இருக்கின்றது. ஆக இலையிலே முள்பட்டாலும் முள்ளிலே இலைப்பட்டாலும் கிழிவது என்னவோ இலைதான். அந்த அடிப்படையில் தான் இது போய்கொண்டிருக்கின்றது. 1924 அன்றைய மைசூர் சமஸ்தானத்துக்கும் சென்னை மாகாணத்துக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கையில் இந்த பவானிசாகர் அணையை கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டது. அதற்கு பின்பு 1937 கட்டுவதற்கு ஒரு அரசாணை ஏற்றினார்கள். அதன்படி 7 கோடி ரூபாய் பயனாளிகளிடம் வசூலிப்பதாக அந்த திட்டம் நிறைவேற்ற தொடங்கிய போது 2வது உலகப் போர் 39 வந்தது, கிடப்பிலே போட்டார்கள். அதற்கு பின்பு சுதந்திரத்துக்கு பின்பு 1948 அன்றைய தியாகி M.A. ஈஸ்வரனுடைய பெருமுயற்சியின் காரணமாக இந்த கட்டுமான பணி துவங்கப்பட்டது. 55 முடிந்தது. அதற்கு முன்பு பழைய பவானி பாசனங்கள் சுமார் 40,000 ஏக்கர், அவைகள் ஒருபோக பாசனமாக இருந்து வந்தன. தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, காளிங்கராயன் பாசனங்கள் 1958 இருபோக பாசனமாக மாற்றினார்கள். ஆனால் பழைய பாசனதாரர்கள் யாரும் இந்த அணை கட்டுவதற்கு பணம் கொடுக்கவில்லை. கீழ்பவானி பாசன விவசாயிகளே முழு தொகையை அவ்வூர்த்தி மூலமாக செலுத்தி இருக்கின்றார்கள். ஆக கட்டப்பட்ட அணையும் வெட்டப்பட்ட கால்வாயும் இவர்களுக்கு தான் சொந்தம். அன்று தண்ணி அதிகமாக இருந்த காரணத்தால் ஒரு அரசு ஆணை ஏற்றினார்கள் 1958. அந்த அரசு ஆணைப்படி 2 நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்ணீர் விடுவதென முடிவெடுத்தார்கள். முதலாவது நிபந்தனை, the government do not guarantee supply for second crop cultivation. அரசாங்கம் அவர்களுக்கு 2ஆம் போகத்திற்கு உத்தரவாதம் கொடுக்காது. 2வது நிபந்தனை, during the scarcity period water will be supplied for second crop only after meeting the demands of the legitimate ஆயக்கட் under the lower Bhavani project. தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகின்ற காலங்களில் கீழ்பவானியினுடைய தேவையை, சட்டப்படி உரிமை பெற்றிருக்கக்கூடிய கீழ்பவானியினுடைய நீர் தேவையை நிரப்பிய பின்பே 2ஆம் போகத்திற்கு திறந்துவிடப்பட வேண்டும். இந்த அரசு ஆணையை மறைத்து அதிலிருந்து 58 இருந்து இதுவரை தவறானதொரு நீர் நிர்வாகத்தை இந்த பொதுப்பணித்துறை நடத்திவிட்டது. அவர்களுக்கு திறக்கும் போதே 10 மாதம் என்று திறந்து விடுகின்றார்கள். காளிங்கராயனை திறக்கும் பொழுது 320 நாட்கள் என்று திறந்தார்கள். இதன் காரணமாக கீழ்பவானி பாசனம் 14 போகம் கடலை சாகுபடியை இழந்து நிற்கின்றது, 8 போகம் நெல் சாகுபடியை இழந்திருக்கின்றது. இந்த இழப்பினுடைய அளவு 272 TMC தண்ணீர் ஆகும். 2003 இப்படிப்பட்ட தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த பவானிசாகர் அணையினுடைய நீர் நிர்வாகத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தோம். அப்போதைய முதலமைச்சர், இன்று இருக்கக்கூடிய அம்மா அவர்கள்தான் அன்று முதலமைச்சர், எங்களை அழைத்து திருச்சியிலும் சென்னையிலும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்களுக்கு தெளிவாக தெரியும், எங்களை பொறுத்த அளவில் இந்த அரசு ஆணைக்கு புறம்பாக நீர் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக எங்களுடைய வழக்கை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் என்று உறுதியாக இருந்த காரணத்தால் பேச்சுவார்த்தை முடியவில்லை, முற்று பெறவில்லை. அதற்கு பின்பு காவிரி இறுதி தீர்ப்பு 2007 வெளியிட்டார்கள். அந்த தீர்ப்பின்படி எங்களுக்கு 28 TMC, பழைய ஆயக்கட்டுகளுக்கு 8.13 TMC என வரையறுத்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் கேட்டதற்கு அந்த தீர்ப்பு இன்னும் அரசிதழில் வெளியாகவில்லை. அரசியலில் வெளியான பின்புதான் நடைமுறை கொண்டு வர வேண்டும், அதுவரை பொறுத்திருங்கள் என்று சொன்னார். 2013 பிப்ரவரியில் அரசியலில் வெளியிடப்பட்டது. ஆக வெளியிடப்பட்ட பின்பும் அந்த தீர்ப்பு பின்பற்றப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆக பவானிசாகர் அணையை
குறுவை பாசனத்துக்கு திறக்கவே கூடாது. ஆனால் குறுவை பாசனத்துக்கு பவானிசாகர் அணையை கடந்த ஆண்டு திறந்தார்கள். அது போக 1924 உடன்படிக்கையின்படி கோடையில் கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நீர்த்தேக்கத்திலே இருந்தும் தண்ணீர் திறக்கக்கூடாது. ஆனால் அதற்கு மாறாக தொடர்ந்து அந்த பவானிசாகர் அணை கோடையிலே திறக்கப்பட்டு வந்தது. ஆக அதற்கு பின்பு அவர்கள் இந்த ஆண்டை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு 8.13 டிஎம்சிக்கு பதிலாக 18 டிஎம்சி தண்ணீரை விட்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு போகத்துக்கு மட்டுமே பொன்னையன் சொன்ன மாதிரி ஒரு பகுதிக்கு மட்டுமே தண்ணீர் விட்டிருக்கின்றார்கள், மறுபகுதிக்கு தண்ணீர் விடவில்லை. ஆக கடந்த 2 ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாமல் அந்த பகுதி காய்ந்து கிடக்கின்றது. தொடர்ந்து பேசலாம் திரு நல்லசாமி. 1924 சுதந்திரத்திற்கு முன்னால் அதற்குண்டான தண்ணீர் விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று போட்ட ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அதிலிருந்து தொடர்ந்து இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த விவசாயிகள். அந்த விவசாயிகளுடைய போராட்டம் எல்லாமே நம் மக்களுக்காக என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை மேம்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் அவருடைய பிரச்சனை ஆண்டுக்கு ஆண்டு தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்த அந்த டிஎம்சி தண்ணீரை தினைக்கும் கடைசியாக காவிரி நடுவர்மன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பின்படியாக கூட அந்த தண்ணீர் இன்னும் கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்தை மேம்படுத்தியிருக்கிறார். உங்க கூட விவசாயிகள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க, விவசாயிகள் சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய தலையாய பிரச்சனையா என்ன பார்க்கிறார்கள்? ஏன்னா இது தண்ணீர் வரல அப்படின்னு தான் சொல்லப்படுவதை தவிர அந்த தண்ணீர் வராமல் இருக்கிறதுக்கு யார் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது என்று அவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்டு சொல்லுங்க. நம்மிடையே இந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்காக, அதாவது திரு ரத்னசாமி இருக்கு, அப்படி அவர்கிட்ட நம்ம கேட்போம். தமிழக விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவர். ஐயா, இந்த தண்ணி வராததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கின்ற அரசாணைகளை சரியாக அமல்படுத்தாதது, மாவட்ட நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கு, அரசாங்கத்தினுடைய சரியா நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு பெரிய அணையினுடைய நிர்வாகத்தை அரசு தன்னுடைய கையில வைத்துக் கொள்ளாமல் ஒரு டேமினுடைய ஈட்டு கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய தவறு. ஏற்கனவே ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா காவிரிக்கு அடுத்ததாக எல்பிபி, அரசாங்கத்தினுடைய ஆணை எல்லாம் எங்க தரக்கூடாது. இந்த விதிமுறைக்கு மாற்றதாக கடந்த 20 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை 2ஆம் மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது தண்ணியில் வராமல். இந்த ஆண்டு தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு அரசாங்கத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த தீர்வு வரவில்லை என்று சொன்னால் அது அடுத்த கட்ட ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்கு அனைத்து போராட்டங்களில் ஈடுபடுவதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. ஆகவே அந்த நிலைக்கு அரசாங்கம் எங்களை தள்ளாது என்று நினைக்கிறோம். அடுத்ததாக குடிநீருக்கென்று ஆற்றுல தண்ணீர் 200 கண்ணாடி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது தேவையில்லாது. இப்ப காவிரிக்கு காவிரியிலிருந்து ஈரோட்டுக்கு பைப் லைன் மூலமா தண்ணி கொண்டு வராங்க. அதே போல எல்பிபியில அதை பயன்படுத்தினா காளிங்கராயன் பாலத்து வரைக்கும் இருக்கின்ற 35 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு 50 கண்ணாடி தண்ணீர் இருந்தாலே போதும். நீண்டகால அடிப்படையிலே அதை செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது காவிரியினுடைய தீர்ப்பு, ட்ரிபியூனலுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தீர்ப்பு வருவதற்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், தீர்ப்பு வந்த பின்னாலே அதை கெஜெட்ல கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள். இந்த அரசு அதை முன்னால் எடுத்து அந்த தீர்ப்பை கெஜெட்ல கொண்டு வந்திருக்கிறது. அதுக்கு ரொம்ப வரவேற்கிறோம். அதே சமயத்தில் தமிழக அரசு இன்றைய நிலையில் என்ன நினைக்கிறது என்று சொன்னால், கர்நாடகத்தோட போராடுவதற்கு அங்கு இருக்கின்ற உரிமைகளை, தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு காவிரி தீர்ப்பு வேண்டும் என்று நினைக்கிறது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே அதை அமல்படுத்த வேண்டாம் என்ற நிலையை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே பொதுப்பணித்துறை செயலாளருடைய அந்த அறிவிப்புகளும் பேச்சுக்களும் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அதை அமல்படுத்த வேண்டாம் தான் நினைக்கிறாங்க. ஆகவே அதை அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் காவிரி தீர்ப்பினுடைய தீர்ப்பே அர்த்தமெல்லாம் போயிடும். ஆகவே காவிரிக்கு மட்டுமல்ல தீர்ப்பு, காவிரிக்கு உண்டான சப்பேஷன், அதாவது துணை பவானி, அதுக்கும் தான், அமராவதிக்கும் தான், நொய்யலுக்கு எல்லாத்துக்கும் தான். ஆகவே காவிரி தீர்ப்பு அமல்படுத்தப்படும் பொழுது பவானியினுடைய பிரச்சனைகளும் இந்த 2ஆம் மண்டலத்தினுடைய பிரச்சனை நிரந்தரமாக தீர்வு என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே அதை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதுபோக வெண்ணணையிலே இருக்கின்றது இப்பொழுது 10 டிஎம்சி தண்ணி மேலே இருக்கிறது. அவங்களே கோர்ட்ல நாங்கள் போட்டிருக்கிற கேஸ்ல அபிடேவிட் நேற்று கொடுத்திருக்காங்க. 10 டிஎம்சி தண்ணி இருக்கிறது, விவசாயத்திற்கு விட முடியும் என்று கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதுல பார்த்தா ஏற்கனவே 1979 இருக்கிற ஜியோ படி பாத்தீங்கன்னா அங்க ஒரு 4 டிஎம்சி தண்ணி டெட் ஸ்டோரேஜ் என்று சொல்வார்கள். அதை நிறுத்திக் கொண்டு 6 டிஎம்சி தண்ணியை கீழே இறக்க முடியும். ஆகவே அந்த வருகின்ற 6 டிஎம்சி தண்ணியாவது பழையபடி எடுத்துக்கிட்டு கலைஞராயன் அந்த பழைய பாசனத்துக்கே திருப்பி விட்டுக் கொண்டிருக்காமல் எல்பிபியினுடைய ஒரு மண்டலம், ஒரு பகுதி காய்ந்து இருக்கிறது, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் காய்ந்து இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு வருகின்ற அந்த 6 டிஎம்சி தண்ணியை இந்த மண்டலத்துக்கு கொடுப்பதற்கு அரசு முடிவெடுத்தால் கிட்டத்தட்ட 5 தண்ணிகளை ஈஸியாக கொடுக்க முடியும். ஆகவே அதை அமல்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் திருப்ப நாங்கள் சட்டமன்ற உறுப்பினரோடு பேசினாலும் சரி, எந்த அமைச்சரோடு பேசினாலும் உயிர்த்தண்ணி என்ற கான்செப்டுக்கு தான் போறாங்க. உயிர்த்தண்ணிக்காக நாங்கள் எதிர்பார்க்கவில்லை.
பாசனத்திற்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னால் உயிர் தண்ணி எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் விவசாயத்தினுடைய முடிவு. உயிர் தண்ணி என்பது என்ன? குடிநீருக்கான தண்ணி. குடிநீருக்காக அரசாங்கம் எங்க வேணாலும் பைப் லைன் போட்டு எங்க வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அரசாங்கம் இதில் LBP நம்ம தான் விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆகவே இருக்கின்ற ஆணைகளை காவிரி தீர்ப்பு அமல்படுத்த வரைக்கும் இருக்கின்ற ஆணைகளை அரசாணைகளை சரியாக அமல்படுத்தினால் இப்பொழுது தீர்வு. ஆனால் நிரந்தரமான தீர்வு என்று சொன்னால் காவிரியினுடைய தீர்ப்பு அமல்படுத்தப்பட வேண்டும். ஒன்று, ஆற்றில் விடுகின்ற 200 கனஅடி 50 கனஅடியாக குறைக்கப்பட வேண்டும். ஒன்று. அடுத்த இன்னொரு கான்செப்ட் நாங்க என்ன சொல்றோம்னா, இது லிப்ட் இரிகேஷன் ஆகாது, அதாவது நீரேற்று பாசனம் ஆகாது என்பதுதான் காவிரி தீர்ப்பினுடைய அடிப்படை கோட்பாடு. ஒன்று. இரண்டாவது, ஒரு வருடத்திற்கு ஒரு பகுதி பாய வேண்டும் என்ற அந்த அடிப்படை கோட்பாட்டை எடுத்து அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மண்டலம் பாஞ்சு முடிஞ்சாதான் LBP இருக்கிற அனைத்து பகுதியும் ஒரு ஆண்டு ஒரு பாசனமாவது பெறக்கூடிய வாய்ப்பு. ஆனால் இதற்கு மாறாக பழைய கலவரையில் தொடர்ச்சியாக ஒரு ஆண்டுக்கு 3 தடவை பாசனம் பெறுகிறது. ஆகவே இதைத்தான் இது சொன்னால் அரசு புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை, புரிந்தே வேண்டும் என்றே செய்கிறார்கள் என்ற சந்தேகத்தை எங்களிடத்தில் இருப்பது. அதற்கு கூற காரணம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் சொன்னால், ஆற்றில் இருக்கின்ற அந்த லிப்ட் இரிகேஷன்ல கிட்டத்தட்ட அனைத்து கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களுக்கும் அங்கே இருக்கு. அதான் பிரச்சனையை நாங்கள் நினைக்கிறதே பிரச்சனையே அதுதான். ஆகவே கட்சி வேறுபாடுகள் இல்லாம அந்த தண்ணீர் எடுக்கிறதுல எல்லா கட்சிக்காரர்களும் முக்கிய பிரமுகர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆகவே இது தகர்க்கப்பட வேண்டும், தீவிர தீர்ப்பு அமல்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இது முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கோம். அந்த விதத்தில் நீங்கள் இந்த சேனலை உங்க சேனலை முதலமைச்சருடைய கவனத்துக்கு போனா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆகவே அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு தொடர்ச்சியாக இதே மாதிரி வஞ்சிக்கப்படும் என்று சொன்னால் தேர்தல் ஆண்டாக இருக்கிறது. அரசு இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பணிவான வேண்டுகோள் எல்லாம் கவனத்தில் இதை கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தீவிரமடையும். தீவிரம் எடுத்து அரசியல் ரீதியாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட வேண்டியிருக்கும். அதை இந்த அரசு செய்யாது என்று நம்புகிறோம். ஆக இந்த விதத்தில் மேலே இருக்கின்ற நியாயமான தண்ணியை எங்களுக்கு சேர வேண்டிய தண்ணி 10 TMC தண்ணி மேலே இருந்தாலும் கூட அதில் 6 TMC தண்ணி என்பது விவசாயத்திற்கு, LBP பாசனத்திற்கு, முதல் மண்டலம் 2ஆம் மண்டலத்திற்கு எல்லாத்தையும் சேர்ந்த சொந்தமான தண்ணி. ஆகவே எங்களுக்கு உரிமையான தண்ணியை கொடுப்பதில் எந்த சிரமம் இருக்காது, நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா ரத்னசாமி சொன்னது போல இந்த பிரச்சனையானது தேர்தலிலும் எதிரொலிக்கும் என தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசலாம் ஆண்ட்ரூஸ். தொடர்ந்து பேசலாம் மக்பூல் அஹமது. அவருடைய கருத்து சொன்னபடி முதன்மை கால்வாய் அதிகபட்சமாக 2300 கன அடி நீரை கொண்டு செல்லக்கூடிய வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து முதன்மை கால்வாயிலிருந்து அந்த நீரை வயல்களுக்கு கொண்டு செல்லும் வாய்க்கால்களுடைய மதகினுடைய கன அடி 60 ஏக்கர் பயன்படுமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கால்வாயிலே காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பிற்கு பிறகும் அதற்குண்டான செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நமது சேலம் செய்திரங்கத்திற்கு திரு நல்லசாமி அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ காவிரி நடுவர்மன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க, அது இன்னும் அரசாணையில் இன்னும் வெளிவரல, அந்த அரசாணைப்படி இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு பொதுப்பணித்துறையை பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் பொதுப்பணித்துறை மீதும் மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் அங்குள்ள விவசாயிகளும் வைத்திருக்கிறார்கள். இதற்கு இந்த தண்ணீர் முறையாக கிடைப்பதற்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுத்திருக்கிறீர்கள்? விவசாய சங்கத்திலிருந்து என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு மாதம் ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகள் குறையேற்பால் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் எங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லுவோம். ஒரு மாதத்துல அந்த ஒரு போகம் பாய்ந்த அந்த பழைய பவானி பாசனங்களுக்கு 2வது போகத்துக்கு தண்ணி விடுறதுக்கு பரிந்துரை அரசாங்கத்துக்கு பொதுப்பணித்துறை பண்ணாங்க. அப்ப தண்ணி திறந்துட்டாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி அந்த கூட்டத்துல கேட்டோம், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை நீங்க எந்த அடிப்படையில பரிந்துரை பண்ணீங்க, அரசு ஆணைகளின் படியா அல்லது காவிரி இறுதி தீர்ப்பின்படியா என்று கேட்டதற்கு அரசாங்கம் சொன்னாங்க, அரசாணை போட்டு நாங்க திறந்துட்டோம். அரசாங்கம் திறந்துட்டாங்க, அதுக்குண்டான ப்ரொபோசல் நீங்க தானே கொடுத்தீங்க, கருத்துரு நீங்க தானே கொடுத்தீங்க. எந்த அடிப்படையில நீங்க ப்ரொபோசல் போட்டீங்க அதை சொல்லுங்க. இல்ல அரசு ஆணைகளின் படியா அல்லது காவிரி இறுதி தீர்ப்பின் படியா சொல்லுங்கிறதுக்கு அந்த செயற்பொறியாளர், ஈரோடு செயற்பொறியாளர், பவானிசாகர் செயற்பொறியாளர், மாவட்ட ஆட்சியர் 3 பேருமே பதில் சொல்லவே இல்லை. அவங்க தலையை குத்திக்கிறாங்க செம்மறியாடு மாதிரி. ஆக நாங்க எங்கதான் போய் இது முறையிடுறது? அதனால இதை பொறுத்த அளவுல இப்ப 4 பாராளுமன்ற தொகுதியில இந்த பாசனம் இருக்கு, 9 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கூட இதுவரையில இந்த கீழ்பவானி பாசனம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. இதுவரையில 14 போக கடலை இழந்திருக்காங்க, 8 போக நெல் இழந்திருக்காங்க, 272 TMC இழந்திருக்காங்க. ஆக பொதுப்பணித்துறையானது தன்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாயத்தின் அடிப்படையில்
இவர்கள் இதை செய்கின்றார்கள் என்று சொல்லல. இதுக்கு முன்பு இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே சொல்லல. ஆக இது 1958 இருந்து தவறு நடந்திருக்குது. 2002 தான் கண்டுபிடிச்சு 2003 நீதிமன்றம் போனோம். அதுக்கு பின்னாடி இந்த 10 ஆண்டுகள்ல இருந்த ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் வாய் திறக்கல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாய் திறக்கல. இவங்க எதுக்காக சட்டப்பேரவைக்கு நாடாளுமன்றத்துக்கு போனாங்க? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் போனாங்களா, இல்ல கல்லாதான் சொற்காமுறுதல் முறை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று என்ற அடிப்படையில் இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக போனார்களா? இந்த ஐயப்பாடு இருக்கு. ஆக எங்களை பொறுத்த அளவுல நாங்க எந்த நேரத்தில் எங்க தரப்பு நியாயத்தை நிரூபிக்க தயாரா இருக்கிறோம். இன்னைக்கு பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர், செயற்பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள், தலைமை பொறியாளர்கள், அந்த பொதுப்பணி செயலாளர், இவங்க எல்லாம் எங்ககிட்ட வாதத்துக்கு வரலாம் வந்தா நாங்க நிரூபிக்க நாங்க தயாரா இருக்கிறோம். இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களும் வரலாம், இதுக்கு முன்னாடி இருந்த மக்களுடைய பிரதிநிதிகளும் வரலாம், இதுக்கு முன்னாடி இருந்த பொறியாளர்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கு ஓய்வூதியம் வாங்கிட்டு நல்ல முறையில் இருக்காங்க, அவங்களும் வரலாம் வாதத்துக்கு. எங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இல்லை. நாங்கள் அரசு ஆணைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் காவிரி இறுதி தீர்ப்பின் படியும் தான் இதுவரை நீர் நிர்வாகம் செய்திருக்கின்றோம் என்று அவர்கள் நிரூபித்து விட்டால் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம். எங்களை பொறுத்த அளவில் அவர்களை நல்வழிப்படுத்தியதற்கான நன்றியினையும் தெரிவித்துக் கொள்வோம், பாராட்டுவோம். காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிறோம். இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு உண்மையில் இந்த மக்களுடைய பிரதிநிதிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் முதுகெலும்பு இருந்தால் எங்களிடம் வரட்டு வாதத்திற்கு எங்களை பொறுத்த அளவில் எந்த நேரத்திலும் அதை நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். இந்த ஏற்பாடுகளை நாங்களே செய்கின்றோம். அவர்கள் கையை வீசிக்கொண்டு வரலாம். ஆக மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுப்பணித்துறை பொறியாளர்களாக இருந்தாலும் சரி, இந்த அநியாயத்தை கண்டுகொள்ளவே இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம் திரு நல்லசாமி. உங்களுடைய கருத்திற்கு நன்றி. 4 பாராளுமன்ற தொகுதி, 9 சட்டமன்ற தொகுதி, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒவ்வொருவருடைய பிரச்சனையாகவும் கண்ணீர் கரையாகவும் இந்த ஒரு பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதில் குறிப்பா இந்த கீழ்பவானி அணையில் பாத்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு இந்த அணையை 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கணும் திட்டமிடப்பட்டது. இந்த அணை கட்டுவதற்கு முக்கியமாக பணம் வசூலிக்கப்பட்டது. என்னன்னு பார்த்தா இந்த அணையிலிருந்து யாரெல்லாம் பயன்பெறக்கூடிய அந்த விவசாயிகள் இருக்காங்க, அந்த விவசாயிகளுடைய சொந்த செலவிலே இந்த பணத்தை கொடுத்து இந்த அணையை கட்டி முடிக்கப்பட்டது என்ற ஒரு வரலாற்று உண்மையும் இருக்கிறது. இவ்வளவு பாடுபட்ட இந்த அணையை கட்டிய அந்த விவசாயிகளுடைய நிலை இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. திரு நல்லசாமி கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு குறிப்பா கீழ்பவானி வாய்க்கால் அணையினுடைய சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கு. இது ஆண்டுதோறும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா இது தொடர்பாக 3 வழக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். சோ இந்த வழக்குகளை பத்தியும், இந்த வழக்குகள்ல இருந்து வரக்கூடிய தீர்ப்பு நாளைக்கு என்ன மாதிரியாக இருந்தால் உங்களுக்கு விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இப்ப இதுவரை நாங்க 14 போக கடலை இழந்திருக்கிறோம், 8 போக நெல் இழந்திருக்கிறோம், 272 டிஎம்சி தண்ணி இழந்திருக்கிறோம். இதுக்கு இழப்பீடு நாங்க கேட்கல. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இனிமேலாவது சட்டத்தை மதித்து நடப்பதற்கு இந்த பொதுப்பணித்துறையும் அரசும் தயாராக வேண்டும்ங்கிறத எங்களுடைய வேண்டுகோள். இப்போ காவிரி இறுதி தீர்ப்பு வந்த பின்னாடி நாங்க அதே தவறு செய்யறோம்னா அப்ப நம்ம கர்நாடகா எப்படி குறை சொல்ல முடியும்? ஆக இன்னைக்கு இந்த வருஷம் குருவியில் திறந்தாங்க, அதே மாதிரி கோடையில திறக்கிறாங்க. 8 டிஎம்சி விட வேண்டிய இடத்துல 16-17 டிஎம்சி விடுறாங்க. இந்த நீரேற்று பாசனங்கள் ஒரு பாசனம் இருக்கு. அந்த பாசனத்துக்கு காவிரி இறுதி தீர்ப்புல ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல. அந்த காவிரி இறுதி தீர்ப்பு வால்யூம் 5 பக்கம் 4 என்ன சொல்றாங்கன்னா, the lift schemes will not be considered for water allocation. அந்த நீரேற்று பாசனங்களுக்கு காவிரி தீர்ப்பில் நீர் ஒதுக்கப்படவில்லை. ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு சில நிபந்தனைகள் அடிப்படையில தான் அவங்களுக்கு தண்ணி திறந்தாங்க. அன்னைக்கு முன்னையெல்லாம் மாட்டு இறவையா இருந்தது, ஏரணை வச்சு இறப்பாங்க. அந்த மாட்டு இறவையை என்ஜின் வச்சாங்க. என்ஜின் வைக்கும் போது 3 குதிரை திறன், அதை மோட்டாரா மாத்தும் போது அதே 3 குதிரை திறன். என்ஜின் இருந்தா மோட்டார் இருக்கக்கூடாது, மோட்டார் இருந்தா என்ஜின் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிபந்தனை. அந்த உறிஞ்சு குழாய் 2 இன்ச் இருக்கணும், அந்த வெளியேற்று குழாய் 2 இன்ச் இருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, உறிஞ்சு குழாய் தென்னை மரமாட்டு இருக்குது, வெளியேற்று குழாய் பனைமரமாட்டு இருக்குது. அன்னைக்கு என்ன பாசனம் பண்ணாங்களோ அதே பரப்பளவு தான் பண்ணணும். இன்னைக்கு 10 கிலோமீட்டர் வரல எடுத்துக்கிட்டு போய் அவங்க பாசனம் பண்றாங்க. தண்ணி அதிகமா இருக்கிற காலத்துல தான் தண்ணி எடுக்கணும், பற்றாக்குறை காலத்தில் எடுக்கக்கூடாது. ஆக இன்னைக்கு எல்லாம் சுத்தமா எடுக்கவே கூடாது. ஆக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதங்கள்ல தான் எடுக்கணும். அது எந்த நேரத்தில் அரசாங்கம் தடைப்படுத்தலாம், இழப்பீடு கேட்க முடியாது. அது பூட்டுசாதி இருக்கணும், அது பொதுப்பணித்துறை கையில் இருக்கணும். இத்தனை நிபந்தனைகள் இருக்குது, எந்த நிபந்தனையும் கிடையாது.
அவங்க இன்னைக்கு குடிநீருக்கு 500 கனடி விட்டா அதையும் கூட உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக காவிரி இறுதி தீர்ப்பு இன்னைக்கு 2013 பிப்ரவரி கெசட்ல வந்த பின்னாடி அந்த நீரேற்று பாசனங்களை அப்புறப்படுத்தி இருக்கணும், இல்லைன்னா ஒழுங்குபடுத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லை, அப்புறப்படுத்தப்படவும் இல்லை, ஒழுங்குபடுத்தப்படவும் இல்லை. அது நம்ம காவிரி இறுதி தீர்ப்பை மதிக்கல. கர்நாடகா மதிக்கணும், நடுவர் அரசு மதிச்சு நடக்கணும், காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தணும் என்று கேட்பதற்கு தார்மீக தகுதி நமக்கு இல்லாமல் போகின்றது. தன் குற்றம் நீங்கி பிறற்குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இருக்கு கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மின் அணைகள்ல ஒரு 10 டிஎம்சி தண்ணி விடலாம்னு சொல்லி அந்த ரத்னசாமி அவங்க சொன்ன மாதிரி அரசு தரப்பே நீதிமன்றத்தில் பதில் சொல்லியிருக்காங்க. அந்த 10 டிஎம்சி அங்க தண்ணி இருக்குது. இங்க கீழ்பவானி அணையில 2.8 டிஎம்சி இருக்குது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1.25 டிஎம்சிக்கு மேல இன்னைக்கு எடுக்க முடியும். அந்த தண்ணியும் இந்த தண்ணியும் எடுத்து ஒரு எள்ளு சாகுபடி பண்றதுக்கு கட்டாய தண்ணி விடலாம். அவங்க சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் ஒண்ணு கண்டுகொள்ளாத இருந்தா இந்த அரசு ஆணைகளையும் விதிமுறைகளையும் காவிரி இறுதி தீர்ப்பையும் மதித்து நடக்காவிட்டால் போராட்டம் வெடிப்பது தவிர்க்க முடியாததாகிவிடும். ரெண்டாவது அணை கட்டினது 1954 முடியும் போது அன்னைக்கு விவசாயிகள் தான் பணம் கொடுத்திருக்காங்க அபிவிருத்தி மூலமா. கட்டப்பட்ட அணை வெட்டப்பட்ட கால்வாய் விவசாயிகளுக்கு சொந்தம். அங்க அந்த காலகட்டத்தில் அந்த பவானி ஆத்திலையும் அந்த பழைய பவானி பாசன கால்வாய்களிலே எந்த ஆலையும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சாராய தொழிற்சாலை இருக்குது, 2 சர்க்கரை ஆலைகள் இருக்கின்றன, அதுபோக ஏராளமான தோளாலைகள் இருக்கின்றன. சாயப்பட்டறைகள் கணக்கே கிடையாது. காகித தொழிற்சாலைகள், இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் தண்ணி வேணும், எடுத்து தண்ணி விடுறதுக்கு அவங்களுக்கு வழி வேணும். அதனால இன்னைக்கு அவங்க ஆளுமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். கவனிக்க வேண்டியவர்களை கவனிக்கும் விதத்தில் கவனித்து விடுகின்றார்கள். அதன் காரணமாக 8 டிஎம்சி விட வேண்டிய அந்த பழைய பவானி பாசனங்களுக்கு 34 டிஎம்சி தண்ணீரை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த அணை கட்டியதற்கும் கால்வாய் வெட்டியதற்கும் நாங்க பணம் கொடுத்திருக்கிறோம். அனுபவிக்கிற காரணம் ஆலை அதிபர்கள். அதனால இந்த பழைய பவானி பாசனங்களுக்கு கழிவுநீர் கிடைக்குது, பாசன நீர் அல்ல, கழிவுநீர் கிடைக்குது. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் 91 கோடி ரூபாய் செலவுல அந்த கழிவு நீர்லாம் கலக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பாசன கால்வாய்க்கு சோறு கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஒண்ணு. அதனால எங்களை பொறுத்தளவுல எங்களுக்கு வேண்டியது சட்டத்தினுடைய ஆட்சி. இதுவரை பல பொறியாளர்கள் இருந்திருக்காங்க, இவங்களெல்லாம் தண்டிக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொறியாளர்களையாவது செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கணும். குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசினுடைய கடமை. தொடர்ந்து பேசலாம் திரு நல்லசாமி. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய குடிமக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும், அதற்குண்டான அதிகாரிகளும் சரி, அதற்குண்டான பதவியில் இருப்பவரும் சரி, அதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை மேம்படுத்தியிருக்கிறார். இந்த ஒரு சூழல்ல நம்மோடு முன்னாள் எம்எல்ஏ, அது மட்டுமில்லாமல் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்களுடைய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு நா. பெரியசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவற்றை நம்ம கேட்கலாம். பெரியசாமி சார், இப்போ இந்த பிரச்சனை குறிப்பாக இந்த கீழ்பவானி அந்த அணையினுடைய அந்த தண்ணீர் பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக தொடர்கதையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை பற்றி சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வாக என்ன சொல்ல நினைக்கிறீர்கள், அது பற்றி சொல்லுங்க. 8 டிஎம்சி கொடுக்கப்பட வேண்டிய இடத்திற்கு 17 டிஎம்சியிலிருந்து 34 டிஎம்சி தண்ணீர் வழங்குவதும், 28 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு அதைவிட குறைவாக தண்ணீர் கொடுப்பதும் ஒரு பகுதி விவசாயிகளை ஊக்கப்படுத்தி மறுபகுதி விவசாயிகளை வஞ்சிக்கிற ஒரு செய்தியாகும். விவசாயிகளிடத்திலேயே மோதல் உண்டு பண்ணி ஒரு விவசாயி இன்னொரு விவசாயி நேரடியாக போராடி கொண்டிருந்தால் தன்னுடைய உண்மையான நிலவரத்தை மறைத்துக் கொள்ளலாம் என்று நிர்வாக அமைப்பினர் கருதுகிறார்கள். இது ஒரு சட்ட பித்தலாட்டம் என்று நான் கருதுகிறேன். ஈரோடு பொதுப்பணித்துறையினுடைய நடவடிக்கையால் கீழ்பவானி பகுதியில் ஏறத்தாழ 272 டிஎம்சி தண்ணீர் என்பது அந்த விவசாயிகள் இழந்து விட்டதாக கருதுகிறார்கள். அதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள வேளாண் விளைபொருளை உற்பத்தி செய்ய முடியாமல் இழப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பஞ்சம் என்கிற நிலையில் பல வகைகளில் கடன்பட்டு வாழ்க்கையிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தீர்வு என்பது பொதுப்பணித்துறை ஏற்கனவே உள்ள அரசு ஆணையை சட்டத்தின்படி, சட்டத்தின் ஆட்சி என்கிறோம், அந்த சட்டத்தின் ஆட்சியின்படி இந்த அரசு ஆணைகளை முறையாக செயல்படுத்தவும், நெருக்கடி நேரத்தில் எப்படி தண்ணீர் பகிர்ந்து கொள்வது என்று வழங்கப்பட்டிருக்கிற பரிந்துரைகளையும் முறையாக செயல்படுத்த வேண்டும். அப்படி முறையாக செயல்படுத்துவதை முதலமைச்சர் தலையிட்டு உறுதிப்படுத்த வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் தான் நம்மை வழிநடத்தும் என்றால் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் எதை ஆட்சி செய்கிறார் என்ற கேள்வி மக்களிடத்தில் எழும் அல்லவா? அந்த கேள்விக்கு முதலமைச்சர் இடமளிக்க கூடாது என்று நாம் கேட்கிறோம். 2007 காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் குறிப்பிடப்பட்டது என்னவென்றால்
கீழ்பவானி வாய்க்கால் அதனுடைய அணை தண்ணீருக்காக 28 டிஎம்சி தண்ணீர் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அதை விட குறைவாக தண்ணீர் தான் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் பழைய ஆயக்கட்டு பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் 8 டிஎம்சி தண்ணீர் இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே ஆனால் அதை விட அதிகமாக அந்த தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்து இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதை கருத்தாக மெய்ப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து நம்ம மக்பூல் அஹமது கேட்கலாம். மக்பூல் அஹமது, உங்க கூட விவசாயிகள் இருக்கிறாங்க. ஏன்னா விவசாயிகள் தான் நேரடியாக களத்தில் இருப்பவர்கள். அவர்களுடைய விளை நிலங்களை நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், அப்படிப்பட்ட தண்ணீர் வராத நிலைமையில் அந்த விவசாயிகள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க, அவருடைய கருத்தாக என்ன பதிவு செய்ய நினைக்கிறாங்க, அதை கேட்டு சொல்லுங்க. தற்போது ஆண்ட்ரோஸ் நம்ம கிட்ட கீழ்பவானி பாசன சபையுடைய விவசாய சங்க தலைவர் இருக்காரு, அவரு தங்கராஜ் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். ஐயா, உங்களுடைய இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு நீங்க நிரந்தர தீர்வு காணணும்னு விரும்புறீங்க. இதற்கு உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிங்க. அதாவது கீழ்பவானி பாசனத்தினுடைய நீர் நிர்வாகத்தை பொறுத்தவரை அரசு தெளிவான ஆணைகள் வெளியிட்டிருந்தும் கூட கடந்த காலத்திலாகட்டும் தற்போதைய காலத்திலாகட்டும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து முறையாக அந்த அரசாணையை ஒரு பர்சன்ட் கூட கடைபிடிக்காத விளைவு இன்றைக்கு கீழ்பவானி பாசனத்துடைய 2ஆம் மண்டலம் 9 முறை பாசனத்தை இழந்திருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளாக பாசன வசதி இல்லாதனுடைய விளைவு பல்லாண்டு காலமாக பயிர் செய்திருந்த வளர்த்த லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் இன்றைக்கு காய்ந்து போய்விட்ட சூழ்நிலை நிலவுகின்றன. அதே போல இந்த கீழ்பவானி அணையானது ஈரோடு மாவட்டத்தினுடைய உயிர் நாடி. பொதுப்பணித்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை சரியான நீர் நிர்வாகத்தை செய்திருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு 2ஆம் மண்டலம் இப்பொழுது பாசனம் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டிய நிலை. ஆனால் அதிகாரிகள் முறையாக கையாளாதனுடைய விளைவு தண்ணீரை வீணடித்தும் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைப்படி அந்த தண்ணீரை சரியாக நீர் நிர்வாகம் செய்யாதனுடைய விளைவு இன்றைக்கு நாட்டு கீழ்பவானி பாசன லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு தண்ணீர் நிலத்தடி நீர்மட்டம் கீழே போய் கால்நடைகளை வளர்த்துவதற்கும் தென்னை மரங்களை மற்றும் உயிரினங்களை காப்பாற்றுவதற்கு கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. ஆகவே அரசு நிச்சயமாக இந்த லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக 2ஆம் மண்டலத்துக்கு தண்ணீர் கிடைப்பதற்கும் என்றென்றும் முறையான பாசன வசதி பெறுவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து தர வேண்டும் என்று கீழ்பவானி முறைநீர் பாசன விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தற்போது தங்கராஜ் ஐயா சொன்னது போல 2ஆம் மண்டலத்திற்கு நிரந்தரமாக எவ்வித பிரச்சனையுமின்றி புஞ்சை நஞ்சை சாகுபடிகளுக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருக்காரு. அது தொடர்ந்து நம்மிடையே இந்த உயர்நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கு தொடர்பா நம்ம கிட்ட தெரிவிக்கிறதுக்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் லோகுசாமி இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஐயா, ஈரோட்டுல நீங்க ஈரோடு மட்டும் மொத்தம் 3 மாவட்டங்கள பப்ளிக், அதாவது விவசாயிகள் பாதிக்கப்படுறீங்க. இது தொடர்பா நீங்க உயர்நீதிமன்றத்துல 3 வழக்குகள் தொடர்ந்து இருக்கீங்க. அந்த வழக்குடைய நிலை இப்போ எப்படி இருக்கு? இது விவசாயிகள் தலைவர் இங்க பேசின மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட நாங்க கருத்து தண்ணீர் திறந்து விட சொல்லி கேட்டிருந்தோம். ஆனா அரசாங்கம் தம் மாவட்ட நிர்வாகம் ஒரு முறையான பரிந்துரை எதையும் அனுப்பல. அதனுடைய அடிப்படையில காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரியும் கீழ்பவானி பாசனத்தினுடைய 2ஆம் மண்டலத்திற்கு பயிருக்கு தண்ணீர் திறந்துவிட கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முதல் வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கு போடப்பட்ட உடனேயே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குறிப்பாக இந்த ஏற்கனவே பாசனம் பெற்ற தடப்பள்ளி மற்றும் கொடிவேரி பாசன பகுதிகளுக்கு உயிர் தண்ணீர் என்கின்ற போர்வையிலே தண்ணீர் திறந்து விட்டார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா வழக்கப்படி பாசனம் பெற்ற பகுதிகளுக்கு உயிர் தண்ணீர் திறப்பது நடைமுறையிலே இல்லை. ஆனால் எப்பவுமே ஏப்ரல் மே மாதங்களில் கோடை காலங்களுக்கு தான் உயிர் தண்ணீர் திறப்பாங்க. ஆனா அதையும் மீறி அணையில் இருக்கக்கூடிய தண்ணீரை காலி செய்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த தடப்பள்ளி கொடிவேரி பாசன பகுதிகளுக்காக உயிர் தண்ணீர் திறந்து விட்டாங்க. இதற்கு ஒரு தடை கோரி 2வது வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கு போடப்பட்ட பிறகு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொடுத்த ஒரு தவறான இழுத்தடிக்கிற போக்குனால நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பல்வேறு முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால பாத்தீங்கன்னா அந்த தடையான நாங்கள் பெற முடியாமையே அவர்கள் அந்த தண்ணீரை பெற்றுவிட்டார்கள். இதன் அடிப்படையில் இப்ப தண்ணி இல்லாத நிலைமையில இன்றைக்கு கீழ்பவானி பாசனத்தினுடைய 2ஆம் மண்டலத்திற்கு இருக்கு. மேலே உள்ள மின்னணைகளிலே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள மின்னணைகளிலே பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதியில் மின்னணைகளில் உள்ள சுமார் 14 டீம்ஸ் தண்ணி அங்கு இருக்கு. அதுல டெட் ஸ்டோரேஜ் 4 டீம்ஸ் போக சுமார் 10 டீம்ஸ் தண்ணீர் இன்றைக்கு பாசனத்திற்கு தயாராக இருக்கிறது. அந்த தண்ணீரை மின்வாரிய அதிகாரிகளும் தமிழக அரசும் திறந்துவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி 3வது ஒரு வழக்கு தற்போது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் அத்தனையும் நாளைக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழக அரசு ஒரு உரிய முறையில் பதிலளித்து இங்கே விவசாயிகள் கோரிக்கைப்படி இந்த கோரிக்கையின் அடிப்படையில் விவசாயிகள்
கடந்த 2.5 ஆண்டுகளாக தண்ணீர் பெறாததனுடைய அடிப்படையில் பரிசீலித்து இந்த பகுதிக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு உரிய பரிந்துரையை வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது ஐயா சொன்னது போல உயர்நீதிமன்றத்தில் 3 வழக்குகள் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத சொன்னார் ஆண்ட்ரோஸ். தொடர்ந்து பேசலாம். குறிப்பா கீழ்பவானி அணை என்பது ஈரோடு மட்டுமல்லாமல் அதை சுற்றி உள்ளவருக்கு அருகில் உள்ள அந்த மாவட்டங்களுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய அந்த அணை தண்ணீர். ஆனால் அந்த அணை தண்ணீர் கிடைப்பதற்காக 3 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளைக்கு அதை பற்றி அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அது பற்றி தீர்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிறார்கள். திரு நல்லசாமி அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, நல்லசாமி, இப்போ அந்த வழக்கு உடைய தீர்ப்பு நாளைக்கு அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது, தீர்ப்பு நாளைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அங்க உங்க கூட இருக்கிற விவசாயிகள்கிட்ட குறிப்பா இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், அந்த தீர்ப்பு பற்றி அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறத கேட்டு சொல்லுங்க. நம்மிடையே ஈவிகே சண்முகம் இருக்கா, அப்படி அவர்கிட்ட நம்ம கேட்போம். விவசாயி ஐயா, நீங்க உயர்நீதிமன்றத்துல எந்த மாதிரியான இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு என்ன மாதிரியான தீர்வு ஏற்படும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எல்பிபி பாசனத்தை பொறுத்த வரைக்கும் பொறியாளர்களும் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் முதல் ஒரு மண்டலத்திற்கு தண்ணீர் விட்டாலே சரியாக போய்விட்டது என்கிற எண்ணத்தில் இருக்கிறார்கள். இது 2 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையே அவர்கள் உணர மறுக்கிறார்கள். 2 மண்டலத்திற்கும் தண்ணீர் 4 மாதம் விட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. அந்த அடிப்படையிலும் காவிரி இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலும் இந்த 2 மண்டலங்களுக்கும் முறையாக தண்ணீர் விடுகிற அந்த பணியினை அதிகாரிகளும் பொறியாளர்களும் மாவட்ட நிர்வாகமும் அந்தந்த காலங்களில் நாங்கள் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாகவே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காவிரி இறுதி தீர்ப்பின்படி நீங்கள் தண்ணீரை சரியாக கையாள வேண்டும். அப்படி கையாள தவறினால் விவசாயிகளிடையே பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் காதிலே வாங்காமல் அவர்கள் இஷ்டத்திற்கு தண்ணீரை திறந்து விடுவதும் கீழே இருக்கக்கூடிய ஆலைகளுக்கும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு திறந்து விடுவதை மட்டும் செய்கிறார்கள். தற்சமயம் மேலே இருக்கக்கூடிய குந்தா, பைக்காரா போன்ற அணைகளில் இருக்கிற தண்ணீரை கணக்கிலே எடுத்துக்கொண்டு சரியான முறையில் தீர்வை ஏற்படுகிற அளவிற்கு 2 மண்டலங்களுக்கும் சரியான அளவிலே தண்ணீரை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த தீர்ப்பு. இதை சொல்வதற்கு காரணம் 2 மண்டலம் என்பதையே யாரும் புரிந்து கொள்வதில்லை. ஒரு மண்டலம் 4 மாதம் தண்ணீர் விட்டவுடனே சரியாக போய்விட்டது எல்பிபி என்கிற கணக்கிலே இருக்கிறார்கள். அது மாற்றப்பட வேண்டும். அதற்கான தீர்வு நீதிமன்றத்திலே வர வேண்டும். அப்படி வருகிற போதுதான் இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். விவசாயிகளும் இங்கே இருக்கக்கூடிய உயிர் வாழ்கிற ஜீவராசிகள் அத்தனையும் நல்ல முறையிலே வாழ முடியும் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் சரியான முறையிலே தீர்ப்பளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த பகுதி கேஜி வலசை பகுதியை சேர்ந்த சக்தி அவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். ஆமா, இங்க நீங்க 2ஆம் மண்டலத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க இல்லையா? இந்த பகுதியில உங்க குடிநீர் ஆதாரமா இந்த பகுதியுடைய கீழ்பவானி பாசனத்துக்கு தண்ணி திறந்து விடணும்னு வலியுறுத்திட்டு இருக்காங்க. நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கம்மா. எங்களுக்கு 2ஆம் போருக்கு தண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால கிணத்துலயும் தண்ணி இல்ல, போர் போட்டும் தண்ணி வரல. தென்னை மரம் வாழுது, பயிர் பச்சை எல்லாம் வாடி போச்சு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு மாடு கண்ணுக்கெல்லாம் தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணி முறையா இந்த தடையாவது எள்ளுக்கு அல்லது கடலைக்காவது ஒரு 4 தடவை தண்ணி விட்டா பரவாயில்ல. 15 நாளைக்கு அப்பதான் எங்க கால்நடையிலே காப்பாற்ற முடியும். கிணத்துல தண்ணி ஊறி நல்லா காடா மாற்ற முடியும். தொடர்ந்து பேசலாமா? மற்றொரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட நாம கேட்போம். உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. ஐயா, கீழ்பவானி வாய்க்காலை பொறுத்தவரையில இன்னைக்கு விவசாய சங்க தலைவர்களும் மற்றவர்களும் சொன்னதை போல சட்டப்படியும் நீர் நிர்வாகம் சரியில்லை. அதுக்கெல்லாம் மேல இப்ப 4 தண்ணி எள்ளு பயிர் கொடுத்தாங்கன்னா, எள்ளு பயிர் ஆணிவேர் உள்ள பயிர், 4 தண்ணி எள்ளு பயிரை கொடுத்தா 200 கிலோமீட்டருக்கு குடிதண்ணி பஞ்சம் போயிரு. எள்ளு ஏறக்குறையா 4 லட்சம் மூட்டை எடுத்துருவோம். அந்த அளவுக்கு காடு 2ஆம் நம்பர், அதாவது 2வது மண்டலத்தில் காடு தயாரா இருக்குது. ஆகவே ஆயில்
தட்டுப்பாட்டையும் தீர்க்க முடியும். அரசாங்கம் இதையெல்லாம் மனசுல வச்சு எந்த சட்டம் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு வறட்சியை கருத்தில் கொண்டு 4 தண்ணீர் மேல மின் அணைகள் இருக்கிற தண்ணீரை எடுத்து முந்தி கொடுத்திருக்கிறாங்க. கலைஞர் காலத்திலையும் கொடுத்திருக்குது. இதே ஜெயலலிதா பீரியட்லயும் மேல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில எங்களுக்கு மேல இருந்து தண்ணீர் எடுத்து 4 தண்ணி எள்ளு பயிருக்கு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக நம்மோடு திரு நல்லசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவற்றை நம்ம கேட்கலாம். இப்போ நாளைக்கு 12ஆம் தேதி புதன்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு பரிந்துரைக்கு வருது. அவங்க அதுக்குண்டான தீர்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க இப்ப பொதுவா அவங்க தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க அந்த வழக்கினுடைய முழு நிலையும் நீங்க அறிந்திருப்பீங்க. விவசாயிகளுக்காகவும் சரி பொதுமக்களுக்காகவும் சரி அந்த வழக்கில் இருந்து என்ன விதமான தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? எங்களை பொறுத்தளவு இன்னைக்கு மின் அணைகள்ல தண்ணி இருக்கு. அதாவது எடுக்கக்கூடாத தண்ணி போக 10 டிஎம்சி இருக்கு. ஆக ஜியோ நம்பர் 329 1979 ஆண்டு அந்த பொதுப்பணித்துறையினுடைய அரசு ஆணைப்படி கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது அது முதல் போகமாக இருந்தாலும் சரி 2வது போகமாக இருந்தாலும் சரி மின் அணைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை மின் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து திறந்துவிடப்பட வேண்டும். கடந்த காலங்களில் திறந்திருக்காங்க. நீங்க காவிரி இறுதி தீர்ப்புல பாருங்க, அந்த கெசட் இதுல கூட சொல்லியிருக்காங்க. என்ன எதுக்கு பிரியாரிட்டின்னு சொல்லி இதுல எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆக முதல் முன்னுரிமை குடிநீர், 2வது பாசனம், 3வது மின் உற்பத்தி, அடுத்ததான் நீங்க தொழிற்சாலைகள் எல்லாம். நீங்க இப்படி இருக்கின்ற பொழுது நீங்க இந்த 10 டிஎம்சி தண்ணி கீழே இறக்கி அது போக இந்த அணையிலிருந்து ஒரு 1.5 டிஎம்சி எடுக்கலாம். இன்னைக்கு 2.8 டிஎம்சி இருக்குது. இதையும் சேர்த்து எங்களுக்கு 9 டிஎம்சி விட்டா போது அவங்க ஏகே சுப்பிரமணியம் சொன்னது போல நாங்க ஒரு எள்ளு எடுத்துருவோம். இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு போயிரு, ஏதோ கால்நடைகளுக்கு தீவனமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களை காப்பாற்றப்படும். கடந்த ஆண்டு லாரி தண்ணி வாங்கி ஊத்தி காப்பாற்றிய தென்னை மரங்கள்லாம் இந்த ஆண்டு கைவிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. கடந்த ஆண்டே சுமார் ஒரு 2 லட்சம் தென்னை மரங்கள் பட்டு போய் மொட்டை மரமா நிக்குது. இருக்கக்கூடிய தென்னை மரங்கள்ல 3/4 பகுதி காய்ப்பு நின்று போயிடுச்சு. இந்த மரங்களை எல்லாம் கைவிடக்கூடிய ஒரு பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் போக்கும் விதத்தில் இந்த அரசு தண்ணி திறக்கணும். 2வது இன்னொன்னு பாருங்க, காவிரி இறுதி தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது நெல்லுனா 135 நாளைக்கு மேல தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தடப்பள்ளி அரக்கன்கோட்டை காளிங்கராயன் போன்ற பாசனங்களுக்கு 165 நாளைக்கு தண்ணி விடுறாங்க. அது விடக்கூடாது. அந்த காலத்துல தான் 165 நாள் விளையக்கூடிய அந்த உயரமான அந்த ரகமெல்லாம் இருந்தது. அந்த ரகமெல்லாம் இப்ப இல்ல. ஏடிடி போன்ற ரகங்களை தான் சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி 135 நாள்னு சொல்லி காவிரி இறுதி தீர்ப்புல வரையறை பண்ணிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் மதிக்காம காவிரி இறுதி தீர்ப்பு அரசிதழில் வெளியான பின்பும் கூட அந்த தடப்பள்ளி அரக்கன்கோட்டை காளிங்கராயனுக்கு 165 நாட்களுக்கு நெல் சாகுபடிக்கு விடுறாங்க. ஆனா எங்களுக்கு நெல் வரும்போது 120 நாள். ஆக ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. காவிரி இறுதி தீர்ப்பை இந்த அரசாங்கம் மதித்து நடக்கல, பொதுப்பணித்துறை மதித்து நடக்கல அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டு. எங்களை பொறுத்தளவில் அடுத்தவங்களுடைய தண்ணி ஒரு சொட்டு எங்களுக்கு வேண்டாம். ஆனா எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இதுதான் கீழ்பவானி பாசன விவசாயிகளுடைய பயனாளிகளுடைய நிலைப்பாடு. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. குறிப்பா அவரு குறிப்பிட்டது போல தண்ணீர் என்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தண்ணீரை யாருக்கு பகிர்ந்தளிப்பது என்ற ஒரு முறையை நெறிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பா முதல்ல குடிநீருக்காகவும், 2வது விவசாயத்திற்காகவும், 3வது அதை தொடர்ந்து மின்சாரம் தயாரிப்பதற்கு. மின்சாரம் என்பது அதுக்கு அடுத்த தேவைதான். அதற்கு அடுத்தாற் போல தொழிற்சாலைகளுக்கும் வழங்க வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த 12ஆம் தேதி புதன்கிழமை இதற்குண்டான வழக்கு வருகிறது. அந்த வழக்கை பொறுத்துத்தான் இதனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. விவசாயிகள், பல லட்சம் விவசாயிகள் அங்கிருந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கீழ்பவானி விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள் அதிக அளவில் பயன்படுகிறது. அந்த காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி அந்த அரசாணையின்படியே தண்ணீர் வழங்கப்பட்டாலே அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் சரி அந்த பயிர்களும் சரி பயனடையும் என்ற ஒரு கருத்தை மெய்ப்பித்திருக்கிறார்கள். வழக்கை பொறுத்து தீர்ப்பு விடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் நாம் இருப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கீழ்பவானி விவசாய சங்க தலைவர் திரு நல்லசாமி அவர்களுக்கும், குறிப்பாக தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் நா பெரியசாமி அவர்களுக்கும், எமது செயலாளர் மக்பூல் அகமது அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளவர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.